ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கை கியூப் குட்டீஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சன் க்ளீனிங் அண்ட் மார்னிங் ரொட்டீன் ப்ளஸ் ஒரு சின்ன டீக்ளட்டர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே குட்டீஸ் இருக்க வீட்டில் எப்போயுமே எந்த பொருளையும் கீழே வைக்கவே முடியாது. கீழே ஏதாவது பொருள் வச்சோம் அப்படின்னா அது அப்படி தான் சிதறி சிதறி கிடக்கும். ஸோ கிச்சன் நைட்டு லைட்டாக நான் க்ளீன் பண்ணாமல் போயிட்டேன். அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்னோடய ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். கொண்டக்கடலை புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட புளிக்குழம்பு வச்சு 4 மந்த்ஸுக்கு மேலே ஆச்சுங்க. புளிக்குழம்பே வைக்கவே இல்லை. ஏன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து புளிக்குழம்பு சாப்பிட்டா அந்தளவுக்கு ஸ்டொமக் அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி புளிக்குழம்பு நாளைக்கு அப்புறம் புளிக்குழம்பு வைக்கிறேன். மார்னிங்கே புளிக்குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ மத்தியானம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி மார்னிங்கே குழம்பு வச்சுட்டேன். ஸோ அப்போதைக்கு கரெக்ட் டைமில் சாப்பாடை வச்சுட்டு ஏதாவது பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி சீக்கிரமாகவே காலையில் குழம்பு பால் கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து பார்த்தேன், நல்லாவே உறைஞ்சிருந்தது. ஸோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வைப்ஸ் வச்சு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான காய்கறி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்தையுமே தோல்லாம் உரிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸோ காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நான் எப்போயுமே வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் ஒவ்வொரு காயுமே கட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நல்லெண்ணெய், நான் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் உப்பில் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். பூண்டை 1-2 மணி நச்சு போட்டு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காய் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே ஒன்றா சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிட்டேன். ஸோ அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொண்டக்கடலை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும்போதே இடையிலே சைட் பை சைடு கிச்சனில் வேலை பார்க்குறது, அது என்னென்ன எடுத்து வைக்கணுமோ க்ளீன் பண்ணுற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காண்டி கொஞ்சம் தேங்காயை அரைச்சி வச்சுக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாங்க ரொம்ப நாளாக நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால சரி இன்றைக்கி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் கஞ்சி வச்சுக்கிட்டேன். குழம்புக்கு புளியும் தேங்காயும் ஊற்றினோடனே குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் கொஞ்சம் கொதிச்சு முடிஞ்சிச்சு. நூடுல்ஸும் அதேமாதிரி ரெடி ஆகிடுச்சு. 2 குட்டீஸும் எழுந்திரிச்சு வேக்கப் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் உட்கார வச்சுட்டு ஹால் நீட் பண்ணிவிட்டு தான் அவங்க 2 பேரையும் உட்கார வச்சேன். 2 பேரும் என்ஜாய் பண்ணி நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க. ஸோ என்னோடய கஞ்சி மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. கொஞ்சம் அது வச்சுக்கிட்டே இருக்கும்போதே இவங்களுக்கு நூடுல்ஸை கொடுத்துட்டு இருந்தேன். பார்த்தா என்னோடய கஞ்சி களி ஆகிடுச்சு. என்னோடய கஞ்சி கொஞ்சம் சூடாக இருந்ததுனால அதை ஆற வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு ரொம்ப நிறையவே ஸ்பூனு, ப்ரஷ்ஷு என்னென்னமோ நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒன்றா செப்ரேட்டாக பிரித்து வச்சேன். அப்போ ஃபோர்க் ஸ்பூன்ஸு நிறைய இருந்துச்சு. பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு, அப்புறம் ப்ரஷ்ஷு என்னென்னமோ நிறைய இருந்தது. எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக வச்சுட்டேன். கம்மியாக தான் வச்சுருந்தேன். ஆனால் எப்படி இவ்வளோ சேர்ந்ததுன்னு தெரியல. அந்த டப்பாலாம் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து அதில் போட்டு வச்சாச்சு. ஸோ தேங்காய் துருவி ரொம்ப நாளாக காணோன்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த தேங்காயோடது அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ப்ரஷ்ஷு, பிளாஸ்டிக் இது எல்லாத்தையுமே மொத்தமாக வேணான்றதப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத தனியாக பேக்கிங் பண்ணிட்டேன். அதேமாதிரி இந்த ஃபில்ட்ருமே நிறைய இருந்துச்சு. டேமேஜ் ஆனது ஃபுல்லும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லா இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ மேலே ஸ்டாண்ட் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்ட்லேயும் சில குட்டி பாட்டில், அப்புறம் கத்தி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தேன். அதுவும் நிறைய தேவையில்லாத இருந்தது. பெப்பர்மெண்ட் ஆயில் வாங்கி வச்சதே மறந்துட்டேன். ஸோ அது மேலே தான் இருந்துச்சு. தேவையான திங்ஸை மட்டும் எடுத்து தனித்தனியாக எல்லாத்தையும் அங்கே மேலே கவுண்டர் டாப்லேயே எடுத்து வச்சுட்டு கழுவ போட வேண்டிய ஐட்டம்ஸை மட்டும் வேகமாக எடுத்து கழுவ போட்டுட்டேன். ஏன்னா நான் சாப்பிட்டு வரதுக்குள்ளே இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி போதுனா ஊறி இருந்திருக்கும். அப்புறம் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வீட்டில் பொதுவாக நிறைய திங்ஸ் இருந்தாலே எந்த பொருள் இருக்கிற இடத்துல இருந்தால் கூட நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ அதனால் எப்பயுமே என்ன திங்ஸ் தேவையோ அதை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ கொஞ்ச நாளாக நான் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். லிட்டர்னால் மொத்தமாக அப்படியே தூக்கி போடுறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவையில்லை, உடஞ்சிருச்சு, ரொம்ப டேமேஜாக இருக்கிற பொருளை மட்டும் வேணால் தூக்கி போட்டுட்டு மித்தபடி தேவைப்படுற பொருளை வேறு இடத்துல ஏதாவது மாற்றி மொத்தமாக பேக் பண்ணி தனியாக எங்கேயாவது வைக்கலாம். அதாவது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற இடத்துல இல்லாமல் யூஸ் பண்ணாத ஒரு இடத்துல கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிடலாம்.
க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையுமே அது இதில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 குட்டீஸும் இருக்கிறதுனால நான் எதையுமே கீழே வைக்க முடியாது. எல்லாத்தையுமே ஹேங் பண்ணி மேலே வைக்கிறது மாதிரி, இல்லை மேலே ஷெல்ஃபில் தூக்கி வைக்கிற மாதிரி அப்படி தான் வைக்க முடியும். கீழே வைக்கிற திங்ஸை கூட என்னால் கீழே வைக்கவே முடியாது எப்பயுமே. ஃபைனலி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு டீக்ளட்டர் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து சாப்பாடு கொத்தவரங்காய் எண்ணெய்க்காய் போட்டுட்டு பாயில் பண்ண எக்கு, அப்புறம் அப்பளம் பாப்பாங்க கேட்டாங்க அப்படின்னு அப்பளம் வச்சுட்டேன். ஸோ இதோட லஞ்ச் முடிச்சுட்டு இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.